இப்போ நல்ல கிறிஸ்துவன். ஏன்னா இப்போ மனமாற்றம் அடைஞ்சிட்டேன். என்னடா இன்னும் ஆரம்பிக்கல? ஆரம்பிக்கும் இருடா. எப்பதான்டா ஆரம்பிக்கும்? ஆரம்பிப்பாங்கடா, ஏன் அவசரப்படுற? லைஃப்ல முதல் முறையா கிறிஸ்டின் மேரேஜ் பாக்குறேன்டா. எப்படி பண்றாங்கன்னு பார்க்க தானே போற, இப்போ ஸ்டார்ட் ஆயிடும். கல்யாண பொண்ணு கேட்டிருக்கா, ஏங்க எனக்கு மைசூர் பாகு வாங்கி கொடுங்கன்னு. வாங்கி தரேன்னு சொல்லிட்டு திடீர்னு அவன் காணாமல் போயிட்டான். ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்திருக்கான். அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, ஏங்க உங்களை 2-3 நாள் காணாமல் நான் பயந்தே போயிட்டேன்னு. மைசூர் பாகு கேட்டேன்ல, மைசூரில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு டைம் ஆகாதான்னு சொன்னானா. பொண்ணும் மாப்பிள்ளையும் எப்போ கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பொண்ணோட வலது கையை மாப்பிள்ளை வலது கையால் பிடிக்கணும். வாத்தியங்களை வாசிங்க. ஏய், அங்கேயும் இதே மியூசிக் தான்டா. அப்படியா? இந்த பாரத தேசத்தோட பாரம்பரிய முறைப்படி இந்த பரிசுத்த மாங்கல்யத்தை பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாகவும் 3 முடிச்சின் சாட்சியாகவும் இதை மணமகன் மணமகளுக்கு அணிவிப்பார். டேய் ஜானி, இது கூட சேம்டா. வாத்தியங்கள். இப்போ இவங்க 2 பேருக்கும் போட்டி வைக்கிறோம். முதல்ல யாரு கழுத்துல மாலையை போடுறாங்களோ அவங்களுக்கு அன்பு அதிகமா இருக்கும். ஸ்டார்ட். மோதிரங்கள் எடுத்துட்டு வாங்க. மோதிரம் கூடவா? பொண்ணோட தாய் மாமா மெட்டி எடுத்துட்டு வாங்க. என்னடா மெட்டி கூடவா? டேய், நாளைக்கு உன் கல்யாணமும் என் கல்யாணம் இதே மாதிரி தான் நடக்குமா? இந்த பேப்பர் படிக்கிறதுக்கு பதிலாக பைபிள் படிக்கலாம்ல? சித்தப்பா, நீ இல்லாதப்ப தாத்தா டிவில சினிமா பார்த்தாரு. என்ன தாத்தா? ஏன்பா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆவரேஜா போச்சு தாத்தா. சரிப்பா, உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குல்ல? எப்போவா, இந்த வருஷமே உன் கல்யாணத்தை முடிக்கணும்னு நாங்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வருஷமே வா? இப்பெல்லாம் எனக்கு கல்யாணம் வேணாம். வேற எப்ப கல்யாணம் பண்ணிப்ப? இன்னும் 20 வருஷம் கழிச்ச தம்பி? அண்ணி, அப்புறம் என்னப்பா, வேலை கிடைச்சிருச்சு, செட்டில் ஆயிட்ட. அதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகட்டும். இல்ல அதுக்கு இல்லப்பா. என்னடா, இவன் வீட்டில் தான் இருக்கானா? இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். பண்ணிக்கணும். சரி. உன் கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு சொல்லு தம்பி. டேய், நாளைக்கு உன் கல்யாணமும் என் கல்யாணம் இதே மாதிரி தான் நடக்குமா? சொல்லு தம்பி. இந்த வருஷமே எனக்கு கல்யாணம் முடிச்சிருவாங்க. நான் இன்னைக்கு பார்த்த கல்யாணம் மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்கள் சர்ச்சில் இந்த மாதிரி தானே கல்யாணம் நடக்குது. என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், எல்லா மதத்துலேயும் இந்த மாதிரி தான் கல்யாணம் நடக்குதுன்னு. எல்லா மதத்துலேயும் இதுதான் சம்பிரதாயம்னா சர்ச்சில் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்காங்க? அவன் தான் தப்பாக சொல்லியிருப்பான். அபிஷேக் சொன்னது ஒருவேளை தப்பாக இருக்குமோ? இல்லை எல்லா விஷயம் போல் இது கூட கிறிஸ்துவர்கள் யோசிக்காமல் நடந்துக்கிறாங்களோ? ஏன் கடவுளே எனக்கு இந்த குழப்பம். இதில் தெளிவு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆமாம், ஒரு கிறிஸ்டியன் வேத புத்தகத்தின்படி எப்படி கல்யாணம் பண்ணணும்?
பிரைஸ் லார்ட் ஜானி. அண்ணா, என்னண்ணா கொஞ்ச நாள் ஆளே காணோம். வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, மொபைலும் மிஸ் ஆகி போயிடுச்சு, புது சிம்மு வாங்க முடியலை, அப்படியே கான்டாக்ட் கட் ஆயிடுச்சு. உனக்கு பல தடவை ஃபோன் ட்ரை பண்ணேண்ணே. உன் புது நம்பருக்காக நிறைய ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல. அப்படியா? ரியலி சாரி. ஏன் பலமுறை ட்ரை பண்ணியிருக்க? என்கிட்ட பேசவா இல்லை ஏதாவது உதவிக்காகவா? உன் கூட பேசதாண்ணா, உதவிக்காக இல்லைண்ணா. அப்படின்னா உன்னோட மனமாற்றம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆ, இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன சொல்ற? இப்போ என்ன ஆச்சு? இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஹாப்பி தானே? என்ன ஹாப்பி? இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தேன். மனமாற்றம் அடிச்சிட்ட பிறகு வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, கர்த்தர் புண்ணியத்தில் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ கல்யாணன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? வேத புத்தகத்தின்படி நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது? இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் என்ன பயம்? திருமணன்றது மனுஷ வாழ்க்கையில் முக்கியமான பாகம் இல்லையா? கடவுள் கூட கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. எல்லா விஷயத்துலையும் வசனத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிறேன்னா என் கல்யாணம் வேதத்தின்படி நடக்குமா நடக்காதான்னு பயமாக இருக்குண்ணா. ஜானி, பரம மண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாகன்னு பல பேர் வேண்டிக்கிறாங்களே தவிர அதன்படி யாருமே நடந்துக்கிட்டது கிடையாது. தேவ சித்தத்தையும் ஏற்றுக்கிறது இல்லை. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் உன்னோட கல்யாணம் தேவ சித்தப்படி நடக்கணும்னா நீ பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். சந்திக்க தயாராக இருக்கேன். கடவுள் எனக்கு உயிர் தந்திருக்காரு. நான் அவரோட அடிமை. அவர் விருப்பப்படி தான் எனக்கு எல்லாமே நடக்கணும். யாரையாவது லவ் பண்ணுறியா? திடீர்னு ஏன் இப்படி கேட்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆஹா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. பொழுதுபோக்காக லவ் பண்ணுறதை விட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நீ சொல்கிற அன்பு, காதல், எதிர்பார்ப்பு, ஆசை எல்லாமே சொந்த பந்தத்தின் அடிப்படையில் தான் வருது. தேவனோட அன்புன்னு ஒன்றும் இல்லை. பல கிறிஸ்துவ கல்யாணங்களில் தேவ சித்தம் நடக்காமல் போகிறதுக்கு முதல் காரணமே இதுதான். தேவனே உம்மது சித்தப்படியே நடக்கட்டும்னு வேண்டிக்காம எனக்கு இதுதான் வேண்டும்னு வேண்டிக்கிறாங்க. தேவ சித்தப்படி தான் நடக்கணுமே தவிர எனக்கு இதுதான் வேணும்னு வேண்டிக்க கூடாது. என் சித்தப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தேவ சித்தம் என்னங்கிறத விட்டுட்டு நம்ம விருப்பத்தை கேட்குறோம். நமக்கு என்ன தேவைன்னு அறிந்தவர் தான் தேவன், மனுஷன் கிடையாது. திருமணத்துக்கு பின் மனைவியை நேசிக்கணும் தான் பைபிள் சொல்லுது. கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிக்கணும்னு சொல்லலை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இறைவனுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொண்ணை விரும்பும்போது இந்த பொண்ணை நான் விரும்பலாமான்னு தேவனிடத்துல யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஒருவேளை யாராவது கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். தேவனும் சம்மதிச்சாருன்னு வச்சுக்கலாம். திருமணங்கிறது 2 குடும்பத்தை இணைக்கிற பாலம். இந்த 2 குடும்பத்தையும் எப்படி இணைக்கணும்னு நினைக்கணுமே தவிர தேவையில்லாம ஃபோன்ல பேசிக்கிட்டு சாட் பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் தப்பு. தேவனோட ஆணையா இருக்கலாம். 2 பேருக்கு நிச்சயம் கூட ஆயிருக்கலாம். இருந்தாலும் கூட திருமணத்துக்கு முன்னாடி தவறான உறவு கொள்றது பெரிய பாவம். ஜானி, தேவனோட சித்தத்துல சந்தோஷம் இருக்கு. சில நேரம் மனிதனோட விருப்பங்கள்லயும் சந்தோஷம் இருக்கு. தேவ சித்தப்படி நடந்தா நம்ம வாழ்க்கையில தேவ சித்தப்படி நடந்ததுன்னு ஒரு நிறைவு இருக்கும். வேற எதுலயும் அந்த நிறைவு இருக்காது. காதலிக்கும் போது உங்களை கேட்கல, இப்போ பிரார்த்தனை பண்ணால் அது உங்கள் சித்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கு வேதனையாக இருக்குது. இந்த வேதனைக்கு காரணம் நீங்கள் இல்லை, முழு காரணம் நான் தான். என் விருப்பப்படி வாழ்ந்துட்டேன். என் விருப்பம்தான் என்னை இப்போ வேதனைப்படுத்துது. என் தவறை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். தியாகம் பண்ணல, என் தவறை திருத்திக்கிறேன். என் கல்யாண விஷயத்தில் சித்தப்படி நடக்கிற முதல் ஆளாக நானாக தான் இருப்பேன்.
என் தேவை என்னன்றது என்னை விட உனக்கு தான் எல்லாமே தெரியும். என்னை மன்னிச்சு உமது சித்தப்படியே என் வாழ்க்கையில் எல்லாமே நடத்து. என் துணையோட விஷயத்தில் கூட உமது சித்தப்படியே எல்லாம் நடக்கட்டும். அவங்க மனசை திடப்படுத்து. உன் சித்தம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன வலிமையை எனக்கு கொடு. ஹலோ, வணக்கங்க பாஸ்டர். வணக்கம்மா. இந்த வருஷம் என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கோங்க. நல்ல விஷயம்தான். பெரிய பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க, பொண்ணுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க, சின்ன பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஹாயா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சரி, எங்க கேஸ்ட்லயே பாருங்கய்யா. சரிம்மா, பாத்துரலாம். பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், அழகா இருக்கணும், அப்புறம்? எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த குடும்பம் இருக்கணும். சரிம்மா. அப்புறமா வரதட்சணையா என்ன எதிர்பார்க்கறீங்க? வரதட்சணையா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நாங்க எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டோம். அவங்களால முடிஞ்சதை போடட்டும். வரதட்சணை எல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? தங்கச்சிக்கு வரதட்சணை கொடுத்தோம்ல, அது மட்டும் இல்லாம இவனை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கோம்ல, அவனுக்குன்னு ஒரு கௌரவம் வேணாம்? போனங்க கூட நான் பேசிக்கிறேன். வணக்கங்க ஃபாஸ்டர், நான் டேனியல் பேசுறேன். அம்மா இப்படிதான் பேசுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என் தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நல்ல வேலையில இருக்கான், சொந்த வீடு வேற இருக்கு. எங்க வசதியை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. எங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வரதட்சணை கொடுக்குற ஃபேமிலி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. அத மாதிரியே பாத்துரலாம். ஜாதி, கலரு, வரதட்சணை இதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. சரி சரி, வச்சிடறேன் ஃபாஸ்டர். சரிப்பா. ஜாதிங்கிறாங்க, வரதட்சணைங்கிறாங்க, இதெல்லாம் சரிதானா? அண்ணங்கிட்ட கேட்போம். ஏதோ பேசணும்னு கூப்பிட்ட, என்ன? என்ன சொல்றது? ஜாதிங்கிறாங்க, வரதட்சணைன்றாங்க, கலருன்றாங்க. எனக்கு என்னமோ டென்ஷனாக இருக்கு. எதுக்கு டென்ஷன்? இல்லைண்ணா, எனக்கு எல்லாமே தப்பாக தெரியுது. காரணம் என்னன்னு தெரியல, மனசுக்கு மட்டும் கொஞ்சம் வேதனையாக இருக்கு. ஜானி, என்னைக்காவது உங்க அம்மா அப்பா அழகா இருக்காங்களா இல்லையான்னு யோசிச்சிருக்கியா? இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லேயோ சொந்த பந்தங்கள்லையோ நம்ம என்னைக்கும் அழகை பார்த்ததே கிடையாது. திருமணங்கிறது ஒரு சொந்தம் தான். இதுல எதுக்கு அழகா பார்க்கணும்? அழகா இல்லைன்னு ஒரு பொண்ணை நீ ரிஜெக்ட் பண்ணனா தேவனோட படைப்பை நீ அவமானப்படுத்தினதா அர்த்தம். தேவன் தான் ஒவ்வொருத்தரையும் படைத்தாரு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூபம் கொடுத்தாரு, வெவ்வேறான அடையாளங்களை கொடுத்திருக்காரு. நம்முடைய கண்கள், நம்ம உடல்லேருந்து வர வேர்வை ஸ்மெல், நம்ம கை ரேகை நமக்குன்னு தனியா கொடுத்திருக்காரு. அற்புதம். தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் தனியா கவனம் வைத்து அவர் கையாலேயே தாயோட கர்ப்பத்துல உருவாக்குனாரு. இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு அழகா தெரியாம இருக்கலாம், ஆனா அழகா இல்லாதவங்க இந்த உலகத்திலே இல்லை. நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்க அழகா இல்லைன்னு கூட நம்ம நினைக்கலாம். சில பெண்கள் உயரமா இருக்கிறவன் அழகா இருக்கான்னு சொல்லுவாங்க. மூக்கு ஷார்ப்பா இருந்தா சில பேருக்கு பிடிக்கும். சில பெண்களுக்கு குண்டா இருக்கிற ஆண்களை பிடிக்கும். சிலருக்கு வெள்ளையா இருக்கிறவங்கள பிடிக்கும், சிலருக்கு கருப்பா இருக்கிறவங்கள பிடிக்கும். அது அவங்கவுங்க விருப்பம். தேவ சித்தப்படி தான் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் உருவம் கிடைச்சிருக்கு. சில கல்யாணங்கள்ல பெண்முகத்தை மூடியிருப்பாங்க, பார்த்துருக்கியா? தெரியாதுண்ணா. ஆமால, இது வரைக்கும் யோசிச்சது இல்லை. ஏன் அப்படி பண்ணுறாங்க? முகத்தை மூடினா முகம் தெரியாது. கல்யாணத்துக்கு அழகு முக்கியம் இல்லைங்கிறத போதிக்கத்தான் அப்படியெல்லாம் நடக்குது. காலப்போக்கில் கல்யாண பொண்ணு அழகாக இருக்கணும்னு எல்லாரும் விருப்பப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாரும் மாறிட்டோம். முகத்தை மூடுறதுக்கான முக்கியமான காரணத்தை எல்லாரும் இப்போ மறந்துட்டாங்க. எனக்கு ஏற்ற மாதிரி தேவ சித்தப்படி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு நீ நினச்சின்னா தேவனை மறந்துட்டு பார்க்க அழகா இல்லைன்னு சொல்லி தேவையில்லாத காரணத்தை சொல்லி தேவ சித்தத்தை நீ விட்டுருவ. காரணம் என்னன்னா, கல்யாணத்துக்கு வந்தவங்க கிண்டல் பண்ணிடுவாங்கங்கிறது உன் பயம். அவங்க எல்லாரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லணும். அந்த பேருக்காகவும் ஆல்பத்தில் அழகா இருக்கணுங்கிறதுக்காகவும் தேவ சித்தப்படி உனக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணை நீ இழந்துடுவ. நாமளா செலக்ட் பண்ணுற பொண்ணு மேட் ஃபார் ஈச் அதராக ஆகாது. ஜானி, கல்யாணத்துக்கு வரவங்க அந்த ஒரு நாள் தான் உன் கூட இருப்பாங்க, ஆனால் மனைவி உன் வாழ்க்கை முழுக்க இருப்பா. ஆல்பம் ஆனந்தத்தை தராது, உறவுகள் தான் ஆனந்தத்தை தரும். அழகை பற்றி நான் நினச்சதே இல்லைண்ணா. நீங்கள் சொன்னது கேட்டதுக்கப்புறம் இனி அந்த எண்ணமே எனக்கு வராது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு பொண்ணை காட்டி அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டால் அழகாக இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். வரதட்சணையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. பைபிள் படியே நடக்கலான்னு இருக்கேன். முதல்ல பெண்களுக்கு தரதா இருந்தது. அந்த காலத்தில் இந்த நடைமுறை இருந்தது. இதுக்கு ஹோலின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் அது பெண் வீட்டுக்கு தரதெல்லாம் போய் பணம் பொருள் ஆண்களுக்கு தந்தாங்க. இதுக்கு பேர் தான் வரதட்சணை. இந்த வரதட்சணைக்கு இன்னொரு பேர் காணிக்கை. அந்த காணிக்கையை கலங்கப்படுத்தி இன்னைக்கு வேற மாதிரி அதை மாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. காணிக்கையோ பரிசோ அது தரவங்க விருப்பப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எங்களுக்கு வரதட்சணை வேணாம், காணிக்கையா கொடுங்கன்னு சில லட்சங்களை கேட்பாங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆக்ட் 1961 ஆர்டிகல் 3 படி வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்பு. ஆனால் அந்த சட்டப்படி இப்போ நடக்கதா இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனால் வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்பு. ரோமர் 13:2, 1 பேதுரு 13:2 படி அதிகாரம் போற ஒவ்வொரு சட்டத்தையும் நம்ம கடைபிடித்து ஆகணும்.
அந்த சட்டங்கள் நம்ம வசனப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கடைபிடிக்கணும். அதை நம்ம கடைபிடிக்காம போனா சட்டம் நம்மள தண்டிக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தா கிறிஸ்தவர்களுக்கு வரதட்சணையே கிடையாது. இது மொதல் காரணம். பிராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா பல பேர் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சதும் அபார்ஷன் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஒரே காரணம் வரதட்சணை. பெண் குழந்தைங்கன்னா விருப்பம் இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாதால தேவன் நமக்கு கொடுத்த வரத்தை நம்ம கொலை செய்கிறோம். இது நரபலி கிடையாதா? ஆதாமுக்கு துணையா ஏவாளை தேவன் படைத்தாரு. ஆனா நம்ம நாட்டுல 10 ஆதாமுக்கு 7 ஏவாள் தான் இருக்காங்க. மீதி 3 பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பிறந்ததுக்கு அப்புறமும் கொன்னுறாங்க. கொடுமையா இருக்குல்ல? இதுக்கு காரணம் வரதட்சணை கிடையாதா? இது ஆதரிக்கிறவனை கடவுள் தண்டிக்க மாட்டாரா? இது 2வது காரணம். கல்யாணத்தப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை உயர்த்தியும் மணப்பெண் வீட்டாரை தாழ்த்தியும் இப்ப பாக்குறாங்க. தேவனோட பார்வையில எல்லாரும் சமம். வரதட்சணை அதை ரொம்ப கேவலமா நடத்துது. இந்த மோசமான பழக்கம் 2 கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்துது. இதுவும் இழப்பு தானே. இது 3வது காரணம். வரதட்சணைக்காக பொன் வீட்டுக்காரங்க கடன் வாங்குறாங்க, கடனுக்கு வட்டி கட்டுறாங்க, சொத்தெல்லாம் வித்துடுறாங்க. கிறிஸ்துவ குடும்பம் கல்யாணங்கிற பேர்ல கடனாளி ஆகுறாங்க. அவங்க விருப்பப்பட்டதை வாங்க முடியாது, இஷ்டமானதை சாப்பிட முடியாது. அவங்க கடனால அழும்போது வரதட்சணை வாங்கின மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருப்பாங்க. என் பையனுக்கு இவ்வளோ வாங்கினேன் அவ்வளோ வாங்கினேன்னு பெருமை பேசுவாங்க. இதுல மனிதாபிமானம், இரக்கம் ஏதாவது ஒன்று இருக்கா? அடுத்தவங்க மேல அன்பு செலுத்தணும்னு பைபிள் சொல்லுது. அன்பு இல்லாதவன் மரணத்துக்கு ஏதுவானவனுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தை இவ்வளோ கஷ்டப்படுத்துறவனை தேவன் தண்டிக்க மாட்டாரா? இது 4வது காரணம். கல்யாணத்துக்கு அப்புறம் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு பெண்ணை குடும்பப்படுத்துறதும் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறத பார்த்துருக்கேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல கூட பொன் பொருளுக்காக இப்படி சண்டை போடுறது தேவனுக்கு விரோதம். ஐஸ்வர்யத்தை நம்பக்கூடாதுன்னும் ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை வைக்கக்கூடாதுன்னும் தேவன் பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. நமக்கு இருக்கிறத எளியவர்களுக்கு தரணும். ஒரு குடும்பத்தை ஏழையாக்க கூடாது. நம்ம பொருளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். வரதட்சணையை பெறக்கூடாது. இது 5வது காரணம். அடுத்ததா, வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணுங்க நான் இவ்வளோ வரதட்சணை கொடுத்துட்டு வந்திருக்கேன், யாரையும் மதிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. மாமனார் மாமியாரை கூட மதிக்க மாட்டாங்க. சின்ன விஷயத்தை கூட சகித்து கொள்ள மாட்டாங்க. தேவனுக்கு விரோதமானது. இது 6வது காரணம். கல்யாணம்னதும் பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதட்சணை தரணும்னு இந்த சமூகம் தான் ஏற்படுத்துச்சு. அதுக்காக பைக், நகை, பணம், பொண்ணு, பொருள், ஃபர்னிச்சர் இப்படி ஏதாவது ஒன்று எதிர்பார்க்க வச்சுது. இதுதான் கொள்ளையடிக்கிறதுன்னு அர்த்தம். இருண்ட உலகுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய நாம வரதட்சணை பின்னாடி ஓடுனா நம்ம சமூகம் எப்படி முன்னேறும்? இந்த வரதட்சணை வாங்குற பழக்கத்தால தேவனோட ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபமா மாறிடுச்சு. இதுல சந்தேகமே இல்லை. வேத வாக்கியத்தின் படி இது தப்பு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது சாதாரண பாவம் மாதிரி தெரியலையே, கொடும் பாவம். எங்கள் அம்மா கூட அவ்வளோவா எதிர்பார்க்கல. எங்கள் அண்ணன் தான் வரதட்சணை வரதட்சணைன்றான். நல்லவன் தான், ஆனால் கொஞ்சம் கோவக்காரன். எனக்கு இறைவன் தான் உதவி பண்ணணும். அண்ணா, இந்த ஜாதி எப்படி வந்துச்சு? கேஸ்ட். இது சில பேர் மனிதனா தோற்றுவித்ததுன்னு சொல்லுவாங்க. சிலர் இது மதத்தால வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதனால தேவையில்லாத கலவரம், அரசாங்கத்துல இடஒதுக்கீடு. சரி, சபையில பார்த்தா குலம் பார்க்கறது பைபிள் படி சரியா தப்பாங்கிறத கவனிக்காம சில பாஸ்டர்கள் ஜாதியின் அடிப்படையில சபையை உருவாக்குறாங்க. ஜாதியில மட்டும்தான் பொண்ணு கட்டுவேன்னு பல பேர் இருக்காங்க. ஜாதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோட ஆரம்பம் எங்கங்கிறத பார்க்கணும். இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்கள சம்மதிக்க வைக்கணும்னா இதை பற்றி எனக்கு முழுசாக தெரியணும். இந்து மதத்துக்கு தர்மசாஸ்திர புத்தகங்கள் சில இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது மனுநீதி, பராசரஸ்மிருதி. யூதர்களுக்கு தர்மசாஸ்திர புத்தகம் எப்படி, அதே போலதான் இவங்களுக்கும் அது. மனுநீதி புத்தகத்துல 1லேருந்து 10க்குள்ள குலத்தோட ஆரம்பம், குலதர்மம் இவைகளை பற்றியெல்லாம் விவரமா எழுதப்பட்டிருக்கு. மனுநீதியின் படி படைக்கிற இறைவன் படைக்கும் போது தலையிலிருந்து பிராமணனையும், நெஞ்சிலிருந்து சத்திரியரையும், வயிற்றிலிருந்து வைசியரையும், பாதத்திலிருந்து சூத்திரர்களையும் படைச்சாராம். அப்படின்னா படைக்கிற இறைவன் படைக்கும் போது 4 குலங்களை படைச்சிருக்காரு. இந்த 4 குலங்கள்ல பெரிய குலத்துக்காரங்க சிறு குலத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது புது குலம் உருவாயிருக்கு. அவங்கள நடுநிலைன்னு சொல்லுவாங்க. சின்ன குலத்து ஆண்கள் பெருங்குலத்து பெண்களை கல்யாணம் பண்றது மூலமா புது குலங்கள் உருவாயிருக்கு. இவங்கள பிற்படுத்தப்பட்டோரும்பாங்க. இந்த நடுநிலையும் பிற்படுத்தப்பட்டவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டதன் மூலமா புது குலம் உருவாயிருக்கு. இவங்கள மிகவும் பிற்படுத்தப்பட்டோரும்பாங்க. இப்படி 4 குலத்துக்காரங்களும் மாறி மாறி திருமணம் செய்து கொண்டதன் மூலமா இப்ப நம்ம நாட்டுல 3000 ஜாதிகள் இருக்கு. இதுல சில பிற்படுத்தப்பட்டோர், சிலர் தாழ்ந்த ஜாதி, சிலர் கேவலமான வேலை தான் செய்யணும், ஒரு சிலர் நாட்டு மக்களோட கலந்து இருக்கக்கூடாது, ஒன்னா பழகக்கூடாதுன்னு இப்படி பல விஷயங்கள் அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. பெரிய குலத்துக்காரங்க தப்பு செஞ்சா ஒரு விதமான தண்டனை, தாழ்ந்த குலத்துக்காரங்க தப்பு செஞ்சா இப்படிதான் தண்டனை தரணும்னு குலத்துக்கு ஒரு நியாயம், குலத்துக்கு ஒரு தர்மம்னு எழுதப்பட்டிருக்கு. குலம் தோன்றதுக்கு இந்த புத்தகம் தான் ஆதாரம். அப்போ ஜாதி பூமியில தான் உருவாயிருக்கு. நோ டவுட். அதனால்தான் இது இந்து மதத்தை தவிர உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. ஆனா உங்களுக்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது பாஸ்டர்களுக்கு இது தெரியாதா? அவங்க எதுக்காக இதை கடைபிடிக்கிறாங்க? சபையில பல பேரும் இதை பின்பற்றது இல்ல. பைபிள்ல இது தவறுன்னு உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 விஷயமும் நம்ம ஆளுங்களுக்கு தெரியறது இல்ல.
கிறிஸ்துவர்கள் எங்க நம்ம குலநாசம் பண்றோமோ சொந்தக்காரங்களை நம்ம அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா குலத்தை கட்டி காக்குறவங்களே அந்த குலத்தை அழிக்கிற முயற்சியிலையும் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற 3000 குலங்கள்ல 2996 குலங்கள் அதுவா வந்து சேர்ந்ததுன்னு மனு நீதியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த மத புத்தகங்கள் குலங்களின் அடிப்படையில வேலையும் உருவாக்கியிருக்கு. குலத்தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் செய்யறவங்க அந்த குலத்தை மீறினதா ஆகுது. இப்போல்லாம் குலத்தொழில் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏறக்குறைய எல்லாரும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றபடி வேற ஒரு வேலை வேற ஒரு வியாபாரம் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஒருத்தர் மட்டுமே குல தர்மத்தை மீறினது இல்லை. தேவைக்காக பெரிய குலத்துக்காரங்க தன்னோட தொழிலை விட்டுட்டு சிறு குலத்தார் தொழிலை கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கீழ்குலத்துக்காரங்க மேல் குலத்துக்காரங்க தொழிலை பண்ணக்கூடாது. ஆனா அரசு இப்ப இடஒதுக்கீடு தந்து சத்திரியர்கள் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை எல்லா குலத்துக்காரங்களும் செய்யலான்னு அனுமதி தந்திருக்கு. ஸோ அரசை இப்ப யாரும் எந்த தொழிலும் செய்யலான்னு சொல்லியிருக்கு. மனுநீதியும் பராசரஸ்மிருதியும் மேல்குலத்துக்காரங்க கீழ்குலத்து பெண்களை பார்த்தா தப்பு இல்ல, கீழ்குலத்துக்காரங்க மேல்குலத்து பெண்களை பார்த்தா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு மேல்குலத்துக்காரங்க கீழ்குலத்துக்காரங்களை அடிச்சா தப்பு இல்ல, கீழ்குலத்துக்காரங்க மேல்குலத்துக்காரங்களை அடிச்சா மரண தண்டனை தரணும்னு எழுதியிருக்கு. ஆனா இப்ப சட்டம் அதுக்கெல்லாம் ஒத்துக்குமா? சட்டம் முன்னாடி எல்லாரும் சமந்தான். ஆனா குலதர்மம் சமமா பாக்குறத ஏத்துக்காது. இப்ப மீடியாவில் பார்த்தோம்னா ஜாதியை பாக்குறது மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்லுது. எந்தெந்த குலங்கள்லாம் ஜாதிகளை பத்தி பேசுதோ அந்த குலத்திலேயே சில பேர் மறைமுகமாவோ நேரடியாவோ ஜாதியை வெறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவர்கள் மட்டும் ஏன் ஜாதியை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? குலநாசம் பண்ணிடுவோங்கிற பயமா? அது எப்போவோ நடந்துடுச்சு, இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு. சமுதாயம் கேட்குங்கிற பயமா? அதுல பல பேரு இப்ப தன்னோட குலத்தொழிலையே மறந்துட்டாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுமோங்கிற பயமா? கலப்பு திருமணம் செய்யறவங்களுக்கு பணமும் வேலையும் கொடுத்து ஊக்குவிக்குது. நீதிமன்றம் தண்டிக்குமோங்கிற பயமா? ஜாதியினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட அது பல சட்டங்களை உருவாக்கி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. யாரும் யாரை பற்றியும் கவலைப்படுறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. ஜாதிங்கிறது மனசில் ஊறி போயிருக்கு, அது போகணும். தேவ வசனத்தால தான் அதை விரட்ட முடியும். பைபிள்ல குலத்தை பார்க்குறவங்கள ஒரு விதமா கண்டிக்குது. தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தான் படைச்சாருன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் 4 குலங்களை படைச்சாரு, அது குல விவஸ்தைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஜாதி இருக்குன்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்றானா அவன் மறைமுகமா தேவனை எதிர்க்கிறான்னு அர்த்தம். தேவன்கிட்ட ஏற்றத்தாழ்வு கிடையாது. தேவன் குலங்கள்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜாதி எண்ணத்தால தேவனோட படைப்புகளை அவமானப்படுத்துறான். மனிதர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் கடவுள் அப்போ ஆணும் பெண்ணும் படைச்சாரு. ஆனா காலங்கள் போக போக மொழிகளால பல பேர் பிரிஞ்சாங்க. மொழிகளால ஒரு போராட்டம், விவாதங்கள், மாநிலங்களாவும் தேசங்களாவும் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் போராட்டம். மத நம்பிக்கையின் பேர்ல தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க. மதத்தின் மூலமா பிரச்சனை ஆரம்பமாச்சு. ஜாதி வாரியா பிரிஞ்சாங்க, ஜாதி சண்டை ஆரம்பமாச்சு. கருப்பர் வெள்ளையர்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போனாங்க, இனச்சண்டை ஆரம்பமாச்சு. நான் பணக்காரன் நீ ஏழையா இருக்க அப்படின்னு சொல்லி சொத்தின் அடிப்படையில பிரிஞ்சாங்க, போராட்டங்கள் ஆரம்பமாச்சு. நான் ஆண் நீ பெண்ணுன்னு சொல்லி பிரிஞ்சு போனாங்க, குடும்ப சண்டை ஆரம்பமாச்சு. தேவன் படைத்த மனித ஜாதி இது இல்ல. மனிதர்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கணும்னு தேவகுமாரன் பூமிக்கு வந்தார்னு பைபிள் சொல்லுது. மனிதர்கள் எல்லாரும் சமம் கிடையாதுன்னு ஒரு மதம் சொல்லுது. நான் இந்த ஜாதின்னு சொல்ற கிறிஸ்தவன் தேவனுக்கு வெறுப்பானவன், வசனத்தை மீறான்னு அர்த்தம். கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவனுக்கு எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எல்லாரும் சமம்னு சொல்லுது பைபிள். ஒரு சிலரை தீண்டக்கூடாதுன்னு, ஒரு சிலர் எல்லையை தாண்டி ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது. ஜாதியை பார்க்குற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனிடத்துல வெறுப்பை சம்பாதிக்கிறான். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க பரிசுத்தமானவங்கன்னு பைபிள் சொல்லுது. பிறப்பிலே ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒரு மதம் சொல்லுது. மதத்துல பிறந்தா ஒரு ஜாதி வரும். அந்த குலத்துக்காரன் மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள பிறந்தா அவனுக்கு எப்படி ஜாதி வரும்? பழச ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஜாதியை பார்க்குற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறுபடியும் பிறக்க மாட்டான்னு அர்த்தம். ஜானி, பாட்டு கத்து தரவன் டீச்சர், அந்த பாட்டை பாடுறவன் பாடகன், வீடு கட்டுறவன் மேஸ்திரி, துணி துவைக்கிறவங்க வண்ணர், தங்க வேலை செய்யறவங்க ஆசாரி. பைபிள் படி இதெல்லாம் வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய வேலைகள், ஜாதிக்காக கிடையாது. இறைவன் மனிதர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது எப்படியும் இப்ப நடக்காது. கிறிஸ்தவர்ல கூட அது நடக்கலன்னா இறைவன் ரொம்ப வருத்தப்படுவார். சமமா பார்க்கணுங்கிறத கத்து தர வேண்டிய நாமளே ஜாதி ஜாதின்னா மற்றவங்களுக்கு யார் வழிகாட்டுறது? ஜாதியோட செவத்தை இடிக்க வேண்டிய நாம தான் ஜானி. தேவன் கிறிஸ்துவர்கள் எல்லாரையும் தேவகுமாரன் தான் கூப்பிட்டாரு. கிறிஸ்துவர்கள் அனைவரும் ஒரே சரீரமா இருக்கணும். நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு ஜாதியில இருக்கா? இல்லை. ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியா இருக்க முடியுமா? இல்ல. ஒரே ஆதாம்ல இருந்து வந்த நமக்கு எப்படி வேற வேற ஜாதி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. டேய், நீ சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சா நம்ம சொந்த பந்தங்க மூஞ்சில முழிக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? சொந்தங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களே தவிர கடவுளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிக்கல. நாம கிறிஸ்டியன்ஸ்மா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம சொந்தங்கள் யாரும் ரசிக்க மாட்டாங்க. அவங்கள நினைச்சு நாம தப்பு பண்ணா
நம்ம சொந்தங்கள் என்ன பண்ணாலும் தேவன் தண்டனையிலிருந்து நம்மளால் தப்ப முடியாது. அவங்களெல்லாம் விட்டுருமா ப்ளீஸ். ஜாதின்றது இந்து மதத்தோடதுன்னு சொன்னேன். சபைகள்ல அதை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்றேன். சரி, ஒத்துக்கிறேன். நாளைக்கு நீ வேற ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன ஜாதின்னு சொல்லுவ? அவங்களுக்கு இப்போ எதுக்குண்ணா ஜாதியெல்லாம்? இடஒதுக்கீடுக்காகவா? தேவன் இடத்துல இடஒதுக்கீடு இருக்கு. தேவ வார்த்தையை என் வாழ்க்கையில் நடத்த நான் எதையும் இழக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கண்ணா ப்ளீஸ். நான் மனமாற்றம் அடைஞ்சதுலேருந்து உங்களையோ அப்பாவையோ அண்ணாவையோ எனக்கு இது வேணும்னு எதையும் கேட்டதில்லை. எப்பயும் உங்களை எதிர்த்து பேசினதில்லை. உங்கள் வார்த்தையை மீறினதில்லை. இது ஒன்று தானே கேட்குறேன். இது கூட என்னோட விருப்பத்துக்காக இல்லை, தேவனோட இஷ்டத்துக்காக. ப்ளீஸ் அம்மா. நான் யார் கூடயோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டப்போ கூட ஜாதியை பற்றி பேசலை. சர்ச்சில் கூட ஜாதியை பற்றி பார்க்காம எல்லார் கூடயும் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் ஏதாச்சும் வாங்கும்போது கூட, வேலை பார்க்குற இடத்துல கூட, உதவி செய்கிற இடத்துலையும் உதவி வாங்குற இடத்துலையும் கூட எங்கேயும் இல்லாத ஜாதி பிரச்சனை கல்யாணத்தில் மட்டும் ஏன்? கொஞ்சம் யோசிங்கம்மா. அப்படி இல்லடா. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. தம்பி எப்போ இந்த மாதிரி பேச மாட்டான். பாருங்க எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருக்கான்னு. தம்பி வேற ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க? தம்பி சொல்றதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. எல்லார் மாதிரியும் சொத்து வேணும், அழகா இருக்கணும்னு ஒன்னும் சொல்லல. இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. தம்பி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. நானும் எந்த தடையும் சொல்லல. உங்க அப்பா கேம்ப்ல இருந்து வந்த உடனே இத பத்தி பேசலாம். அத்தை இன்னும் ஒன்னும் சொல்லாம இருக்காங்க. ஹலோ பாஸ்டர் ஐயா, சொல்லுமா. சின்ன பையன் கல்யாண விஷயமா பேசியிருந்தேன்ல. ஆமா ஆமா. பொண்ணு எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லையா? சரிம்மா. டேனி, நீங்க கிறிஸ்டியனா? ஆ, பிரெஸ்டூலா? நீங்களும் கிறிஸ்டியன் தானே? ம். ஏதோ ரொம்ப கவலையில் இருக்கீங்க போல இருக்கே. என்னாச்சு? ஆ, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா சார். அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினச்சோம். எல்லாரும் ப்ரேயர் பண்ண ஒரு சம்மந்தம் கிடச்சிது. அவங்களுக்கு எங்கள் ஃபேமிலியை எல்லா வகையிலையும் பிடிச்சிது. நிச்சயமும் ஆச்சு. ஆனால் கடைசியில் வரதட்சணை கேட்டாங்க சார். கிறிஸ்டியனுக்கு வரதட்சணை வேணுமா சார்? நீங்களே சொல்லுங்களேன். நாங்கள் நடுத்தர குடும்பம் சார். வாடகை வீட்டில் இருக்கோம். எங்கள் அப்பா ரைஸ் மில்லில் குமாஸ்தாவாக இருக்கார். நான் ஒரு சின்ன வேலையில் இருக்கேன். வீட்டு வாடகை, மளிகை, கரண்ட் பில்லு இதுக்கே எங்களோட சம்பளம் பத்தாது சார். இருந்தாலும் என் தங்கச்சிக்கு ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தோம். நேற்று வரைக்கும் என்னையும் என் தங்கச்சியும் படிக்க வைக்கிறதுக்கு அவங்க சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் செலவாயிடுச்சு. எங்களை கேட்டால் எங்கேருந்து தர முடியும் சார்? 10 லட்சம் கேட்குறாங்க சார். ஒரு கிறிஸ்டியன் இப்படிலாம் கேட்கலாமா சார்? நீங்களே சொல்லுங்களேன். அரசாங்கம் சொத்துல பங்குன்னு ஒன்று சொல்லியிருக்கு. பைபிள் கூட பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் சொத்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்கு. எங்கள் அப்பா 3 லட்சம் சம்பாதிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு, எனக்கு, என் தங்கச்சிக்குன்னு 3 பங்கா பிரிச்சா ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் வரும். சரி, கல்யாணத்தப்போ அந்த பங்கை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, அது நியாயமானது. அதை விட்டுட்டு எங்களை கடன்காரனாக சொல்கிறது ஏதாவது நியாயம் இருக்கா சொல்லுங்க? இத்தனை பவுன் நகை, பைக், இன்னும் என்னென்னமோ கேட்குறாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்து அந்நியர் போல நடந்துக்கிறாங்க சார். நீங்களே சொல்லுங்களேன். சட்டப்படி என் தங்கச்சிக்கு 1 லட்ச ரூபா வருதுன்னா அதுலேயே நகை, பைக்கெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா? அதுக்கு மேலே ஒரு 10,000 ரூபா வாங்கினாலும் அது என் பணமோ எங்கள் அப்பா அம்மா பணமோ ஆகிடும். இது அநியாயமாக எங்கள் சொத்தை பிடுங்கின மாதிரி அர்த்தம் இல்லையா? ஆ, ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்துறது, கடனாளி ஆக்குறது, அநியாயமாக வாங்குறது பாவம் இல்லையா சார்? ஆமாம். எங்கள் பையனை நாங்கள் படிக்க வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. நாங்களும் எங்கள் தங்கச்சியை படிக்க வச்சிருக்கோம்ல சார். அது மட்டும் இல்லாமல் இவனை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கோம்ல. என் பையனுக்குன்னு சொத்து வேணாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் கடனாளி ஆக்கலாமா?
அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு சொத்து வேணும்ல. எங்க பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்துருக்கோம், நாங்க கேட்கறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க. யாரோ தப்பு பண்ணாங்கன்னு நம்ம தப்பு பண்ணக்கூடாதுல. என்ன யாரோ கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் இன்னொருத்தனை வருத்தப்பட வைக்கிறது கிறிஸ்துவனா இருக்க முடியாதுல்ல. தங்கச்சிக்கு வரதட்சணை கொடுத்தோம்ல. என்னோட பங்கை கேட்குறாங்களேன்னு என் கவலை இல்லை சார். என்னோட கவலைலாம் அந்த பையனோட அண்ணன் மேலே தான். அவர் என்ன பண்ணாரு? ஆமா, அவருக்காக நீ ஏன் கவலைப்படுற? வரதட்சணை கண்டிப்பாக வேணும் கேட்குறது அவர் தான் சார். வரதட்சணை கேட்குறது சட்டப்படி தப்பு. சட்டத்தை மீறது பைபிள் படி தப்பு. அடுத்தவங்கள வேதனைப்படுத்துறது, அநியாயமாக பணம் வாங்குறது பாவம் இல்லையா? இந்த கடன் தொல்லையால் நாங்கள் நிம்மதியை இழந்து கடவுளை மறந்து போனா அந்த பாவம் அவரை சேராதா? அவரோட தீர்ப்பு நாளில் தேவன் அவரை தண்டிக்க மாட்டாரா? அந்த கவலை தான் சார் எனக்கு. அந்த தண்டனை ஒரு வாரமோ ஒரு மாசமா இருந்தால் கவலை இல்லை. ஒரு தடவை நரகத்துக்கு போயிட்டோம்னா யுக யுகமாக அங்கே தான் இருக்கணும். அங்கே அக்னியும் கந்தக கடலும் இருக்கு, அணையாதுன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. தான் செஞ்ச தப்புக்கு தண்டனையானா அதுவும் கிடையாது. தான் தம்பிக்காக இவரு நரகத்துக்கு போறாரேன்னு நினைக்கும் போது கவலையா இருக்கு சார். அங்க மனுஷனை அக்னியில எரிய விடுவாங்களாம். நரகத்தை பத்தி உங்களுக்கும் தெரியும் இல்லையா சார்? எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். என்ன சார், என்னாச்சு? ஒன்றும் அப்புறம் பார்க்கலாம். ஜானி, உங்க ஃபேமிலி போட்டோ எனக்கு தர முடியுமா? வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேண்ணா. தேவனே, அவர் மனதை மாற்று. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் போதும், போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதுமா, இது போதும். கர்த்தருடைய மம்மி? வேதத்தில் பிரியமாயிருந்து மம்மி, உடனே ஃபாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்களேன். ஏண்டா, என்ன விஷயம்? வரதட்சணை எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க, அதை கேட்கவும் வேணாம்னு சொல்லுங்க. அவங்களா ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேணாம். அண்ணி, என்னாச்சு இவருக்கு? என்னடா இப்படி சொல்ற? கேட்காம யார் தருவாங்க? அம்மா, நம்ம கிறிஸ்டியன்ஸ், அதெல்லாம் கேட்கவே கூடாது. அந்த பொண்ணுக்காக அவங்க ஏதாச்சும் சேர்த்து வச்சிருந்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா வேணாம். முதல்ல பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ பாஸ்டர் ஐயா, வணக்கங்க. வணக்கம்மா. சின்ன பையனுக்காக பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன் இல்லையா? வரதட்சணை கூட எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஐயா. வரதட்சணை வேண்டான்னா நம்ம கமிஷனும் வராதே. சரிம்மா. நல்ல குடும்பமா, பொண்ணு நல்ல குணமுடையவளா இருந்தா போதும். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க பாஸ்டர் ஐயா. அவ்வளவு அவசரம் என்னம்மா? தை மாசம் வரப்போகுது இல்லையா? பெரியவனுக்கு தை மாசத்துலதான் பண்ணோம். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு. அதே மாதிரி இவனுக்கும் தை மாசமே முடிச்சிருவோம். தை மாசமா? தை முடிஞ்சா அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தமும் நல்ல நாளும் இல்ல ஐயா. அதனாலதான் சீக்கிரமா பார்க்க சொல்றேன். நல்ல நாள் வேறையா? சரி, போனை வச்சிடுறேங்க ஐயா. பிரைஸ் அட தி லார்ட். கடவுளே. கிறிஸ்துவ பத்திரிகையில பாத்தீங்கன்னா இப்பவும் கூட இது யெகோவா ஏற்படுத்தி கொடுத்த நாளுன்னு போட்டிருக்கோம். என்னைக்காவது பார்த்திருக்கியா? தேவன் அதை பார்த்து என்ன நினைப்பார் தெரியுமா? காதலித்தோ இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்தோ நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை, நம்ம கேஸ்ட் பொண்ணை, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்ட வரதட்சணை தர பொண்ணை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். பிராமர்கிட்டையோ இல்லை ஹிந்து கேலண்டரையோ பார்த்து அவங்க மதத்தில் என்னைக்கு முகூர்த்தனாலோ அந்த நாளை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். எல்லாம் நம்ம முடிவு பண்ணிட்டு திருமண பத்திரிகையில் மட்டும் இது யெகோவா ஏற்படுத்தின நாளுன்னு போடுவோம். நம்ம ஆண்டவருக்கு உயிர் இல்லைன்னா நம்ம இது மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். நித்திய ஜீவன் உள்ளவர் நம்ம தேவன் இதையெல்லாம் பார்க்குறாரு. இதுக்காக வேதனைப்படுவார்ல? அண்ணா, இதெல்லாம் எப்படி வந்தது? ஹிந்து சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்களுக்காக எழுதப்பட்டது. சந்திரனுக்காக அமாவாசையும் பௌர்ணமியும் கணக்கிடப்பட்டது. ராகு கேதுன்னு 2 சக்திகளுக்காக எழுதப்பட்டது. கிரகங்களோட திதிகளுக்காக எழுதப்பட்டது. அதுகளுக்கு சக்தி இருக்கணும், அதன் அடிப்படையில தான் மனித வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி கிரகங்களின் அடிப்படையில மனிதனோட வாழ்க்கை இருக்குன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு எல்லா வகையிலும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக பயப்படுறது, அதுகளுக்கு சாந்தி பண்றதுன்னு பண்றாங்க. இதன் அடிப்படையில தான் ஜாதகம், திதி, ராகு காலம், அமிர்த யோகம், முகூர்த்தங்களை முடிவு பண்றாங்க. இது பைபிள் ஏத்துக்காது. இந்த சக்திகள்லாம் கடவுள் படைத்தது. படைத்த எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது. அந்த கிரகங்களால மனிதனை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் இறைவனோட கையில இருக்கு. கிரகங்களுக்கு பயப்படுறது தேவ விசுவாசமா ஆகாது. ஆகாய விரிப்புல இருக்கிற அற்புதங்களை பார்த்து பயப்படாதீங்க. அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனோட சடங்குகள் அஞ்ஞானம்னு பைபிள் பல இடங்கள்ல சொல்லுது. சுபமுகூர்த்தம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பயப்படுறவங்க. நீங்க நாட்களையும் அமாவாசையும் பௌர்ணமியும் கணக்கு எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு வசனம் தெளிவா சொல்லுது. அதை கடைபிடிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன். விக்கிரகங்களை ஒரு சில கிறிஸ்துவ வீட்டில் எடுத்துருவாங்க, ஆனால் அவங்க மனசில் மட்டும் அது அப்படியே நிலைத்து இருக்கும். இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவமா? எதிரிகளுக்கு பயப்படுவோம், வாகனத்துக்கு எலுமிச்சப்பழம் கட்டுவோம், வீட்டு மேலே திருஷ்டி பொம்மை வைப்போம், வலது காலு இடது காலுன்னு சொல்லுவோம், செவ்வாய் வெள்ளின்னு சொல்லுவோம், குபேர மூலை ஈசானிய மூலைன்னு வீட்டையே மாற்றி கட்டுவோம்,
திதி ராவுகாலம் யமகண்டம் நல்ல நேரம்னு சொல்லுவோம். ஜாதகங்கள் பார்ப்போம். பரிகார மோதிரம் அது இதுன்னு அணிந்து கொள்வோம். சஷ்டி பூர்த்தி சீமந்தம்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரங்களை அப்படியே கடைபிடிப்போம். பேருக்கு விசுவாசம். எங்க இருக்கு அந்த விசுவாசம்லாம்? என்ன பழக்கம் இதெல்லாம்? விசுவாசம் இல்லாம பண்ற இந்த பழக்கங்கள் பாவம்தான். ஜானி, இந்த திதி நல்ல நேரம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வேலையை தொடங்கணும். விசுவாசங்கிறத வார்த்தையால் மட்டும் இல்லை, செயலில் காட்டணும். மதமே வேணாங்கிற நமக்கு எதுக்கு அந்த ஆச்சாரங்கள்லாம்? இருந்தால் நல்லா இருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்கக்கூடாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன்னா எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறேன். ஜானி, கிறிஸ்டியன் மேரேஜில் நல்ல நேரம் முகூர்த்தங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கலந்து கிடக்கு. நாம் ஒரு முறை உங்கள் பாஸ்டரை பார்க்கலாம். எங்கள் பாஸ்டரியா? ஆமாம். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? அதாவது இம்மானுவேல் என்ற பிரதர் மூலியமாக நான் மனமாற்றம் அடைஞ்சிட்டேன்னு சர்ச்சில் சாட்சி சொன்னேன். அப்போ எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாருமே என் கூட க்ளோஸாக இல்லை. நாங்கள்லாம் சர்ச்சில் வசனம் சொல்லலையா, நாங்கள் சொல்லி மாறாமல் யாரோ சொல்லி மாறினதால வருத்தப்பட்டதாக சொன்னாங்க. எப்படியோ மாறிட்டேன்னு சந்தோஷப்படாமல் என்னண்ணா இதெல்லாம்? நமக்கு உதாரணமாக இருக்க வேண்டியவங்களே கோபம் வெறுப்புன்னு இருந்தால் எப்படி நான் சபை முன்னேறும்? சரிண்ணா, போகலாம். இவர் என் ஃப்ரெண்டுங்க. வேற மதத்திலிருந்து கிறிஸ்டியனாக மாறிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. வணக்கம்பா. வணக்கம் பாஸ்டர் ஐயா. இவர் முன்னாடி இருந்த மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காரு. அதுக்காக தான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? என்னப்பா, என்ன உன் சந்தேகம்? அது உண்மையிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. முன்னாடி நான் இருந்த மதத்துக்கும் இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கும் நிறைய வேறுபாடுகளை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நான் அதை விலக்கி சொன்னால் என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்க கூடாது. பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா உன்னுடைய முடிவு கூட தவறானதா இருக்கலாம் இல்லையா? அதை தெளிவுபடுத்திக்க தான் நான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மதத்தில் வாகனத்துக்கு திருஷ்டி படக்கூடாதுன்னு எலுமிச்சப்பழம் கட்டுவாங்க. கிறிஸ்தவனுக்கு திருஷ்டி படுமா? படாது. நான் இருந்த மதத்தில் கல்யாணத்தப்ப பொண்ணுக்கும் பையனுக்கும் திருஷ்டி மை போட்டு வைப்பாங்க. கிறிஸ்தவனுக்கு திருஷ்டி படாதுங்கிறப்ப அந்த மை போட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல? வைக்கக்கூடாது. இந்து மதத்தில் மஞ்சளை மகிமையான பொருளா நம்புறாங்க. அவங்க தேவதைகள் மஞ்சள் பூசிருக்கிறதால அவங்க வாசல்ல மஞ்சள் பூசுறாங்க. நமக்கு தேவதைகள் இல்லாதால நம்ம வாசல்ல தடவக்கூடாது இல்லையா? அது மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் இல்லையா? அது ஆன்டிபயோட்டிக்கா இருந்தா அதை சமையல பயன்படுத்தலாம், உடம்புக்கு தடவிக்கலாம். வாசல்ல எதுக்கு பூசணும்? வீடு தெய்வீகமாயிடும், தேவதை உள்ள வருவான்னு அதை பூசுறாங்க. நீங்க சொன்னதுக்காக இல்லைங்க. சரி. அப்படின்னா நம்ம வாசல்ல பூசுறது சரின்னு சொல்றீங்களா? அதன் மூலமா நமக்கு ஏதோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறது நம்பிக்கை இல்லாத செயல் இல்லையா? மஞ்சளுக்கு தெய்வ மகிமை இருக்குன்னு நினைக்கிறது தேவ விரோதம் இல்லையா? பூசக்கூடாது. மஞ்சள் ஒரு பொருள் தான், அதுக்கு தெய்வ சக்தியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்துக்கள் கல்யாணத்தப்ப புது துணிக்கும் பத்திரிகைக்கும் மஞ்சள் வைப்பாங்க. மஞ்சளுக்கு எந்த தெய்வீக சக்தியும் இல்லாதப்ப நம்மளோட கல்யாணத்துல எதுக்கு புது துணிக்கும் பத்திரிகைக்கும் மஞ்சள் தடவி வைக்கிறோம்? வைக்கக்கூடாது. இந்துக்கள் சுபகாரியத்துக்கு வெத்தலைப்பாக்கு கொடுப்பாங்க. நாமும் அதை கொடுக்கலாமா? வெத்தலைப்பாக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதை கொடுக்கறது பெருசா தப்பு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா தேவனுக்கு நன்றி சொல்ற நாள் அன்னைக்கு நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுக்கலாங்கிறீங்களா? இங்க பாருங்க ஐயா, ஆரோக்கியத்துக்காக வெத்தலைப்பாக்கு சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. துளசி, வேப்ப இலைன்னு ஆரோக்கியத்துக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொடுக்காம எதுக்காக வெத்தலைப்பாக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது கற்பக விச்சகம், காமதேனு அமிர்தத்தோட சேர்த்து வெத்தலைப்பாக்கும் வந்ததா அவங்க சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால அதை மகிமை உள்ளதா நினைச்சு அவங்க சுபகாரியங்கள்ல கொடுக்கறாங்க. வேதாகமம் இதை ஏத்துக்குமா? இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இந்த கதைக்கோ ஒரு இலைக்கோ இவ்வளவு பரிசுத்தம் இருக்குதுன்னு சொன்னா அதை பைபிள் ஏத்துக்காது. அப்படின்னா நம்ம கல்யாணத்துல கூட கல்யாணம் முடிச்சு போறப்ப எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு கொடுக்கறோம், இது சரின்னு சொல்றீங்களா? கல்யாணத்து அன்னைக்கு தானே கல்யாண மாப்பிள்ளைய ரெடி பண்ணும், எதுக்கு முன்னாடியே ரெடி பண்றாங்க? கல்யாண விஷயத்துல ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு ஆச்சாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆச்சாரங்கள் மாறுது. கல்யாண மாப்பிள்ள மாதிரியே 2-3 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்றதும் ஒரு ஆச்சாரம். அந்நியரோட ஆச்சாரங்களை நம்ம ஏன் கடைபிடிக்கணும்? அவங்க பழக்கங்களை நாம ஏன் பின்பற்றணும்? அந்நியர்கள் நடக்கிறபடி நம்ம ஏன் நடக்கணும்? இதுதான் என்னோட கேள்வி சார். என்னோட கேள்வி சரியா இல்லையா சார்?
சரிதான். திருமண மேடையில பொண்ணு மாப்பிள்ளையும் ஃப்ளவர் பொக்கே வச்சுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. ஆனா முத நாள் தேங்காயை கையில வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க. இந்து மதத்துல சிவனோட அடையாளமா சிலரும், விஸ்வாமித்திரர் உருவாக்குனார்னு சிலரும், பரிசுத்தமானதுன்னு சில பேரு, அதிர்ஷ்டம் தேடி வரும்னு சிலரு தேங்காயை அவங்க பயன்படுத்துவாங்க. நாம எதுக்குங்க இதெல்லாம் நம்பணும்? எல்லா மதத்தாரையும் நம்ம நேசிக்கணும். அவங்க மத ஆச்சாரியங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மனிதனால உருவாக்கப்பட்ட எதையும் நம்ம பின்பற்றக்கூடாதுல்ல. இப்படி சொன்னதுக்கு தான் எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க. பாஸ்டர் ஐயா, நீங்க சொல்லுங்க, நம்ம வீட்டு விசேஷத்துல தேங்காயை பயன்படுத்தணுமா? பயன்படுத்தக்கூடாது. ஹிந்து மதத்துல சிவன் பார்வதிக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துல மாவிலை தோரணம் தான் கட்டினாங்க. அதனால நம்ம வீட்டு கல்யாணங்கள்லயும் மாவிலை தோரணம் கட்டணும்னு ஹிந்துக்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம நம்பலாமா? நம்ம கல்யாணத்திலயும் அதை செய்யலாமா? நாம கடைப்பிடிக்க கூடாது. ஹிந்து மதத்துல அரிசியும் மஞ்சளையும் கலந்து அச்சதை ரெடி பண்ணுவாங்க. அச்சதைன்னா நீடூழி வாழ்ங்கன்னு அர்த்தம். படைப்புல எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். தேவன் ஒருத்தரே ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவ திருமணங்கள்ல எதுக்கு அச்சதையை பயன்படுத்துறாங்க? பயன்படுத்தக்கூடாது இல்லைங்க. அச்சதையை கையில வச்சிருந்தா அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் அதுக்கு வரும்னு, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆனவங்க மேல போடும்போது அதுக்குள்ள இருக்கிற அந்த சக்திகள் தலை மூலமா மனசுக்குள்ள போகுங்கிறது அவங்க நம்பிக்கை. நாம அதை நம்பலாமா? பைபிள் படி ஞானம் தர வேண்டியது தேவன், மனிதர்கள் கிடையாது. நமக்குள்ள வர வேண்டியது கடவுளோட எண்ணம், மனிதர்கள் எண்ணம் கிடையாது. கிறிஸ்துவர்கள் ஒரு சிலர் டைரக்டா அச்சதை போட்டாலும் ஒரு சிலர் பூக்களை போடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தான் என்னோட வாதனையே. கல்யாணத்துக்கு வந்த நண்பர்களும் சொந்தங்களும் கை கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போலாம் இல்லையா? அவங்க தலையில ஏதாவது போடணுமா? அந்த வழக்கத்தையும் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? பாஸ்டர் ஐயா, கிறிஸ்டியன் மேரேஜில் எதுக்குங்க தாலி கட்டுறாங்க? இது நம்ம பாரத நாட்டுடைய சம்பிரதாயம். அதை நாம கடைப்பிடிக்கிறது தான் நல்லது. பாரத தேசத்தோட சம்பிரதாயம்னா ஏறக்குறைய பாரத நாட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் செய்வாங்க இல்லையா? அப்படிதானே? ஆமா. நம்ம இந்திய நாட்டுல 130 கோடி மக்கள் இருக்காங்க. 29 மாநிலங்கள் இருக்கு. கிறிஸ்துவம் இல்லாம இன்னும் 7 முக்கியமான மதங்கள் இருக்கு. 3000 ஜாதிகள், 25,000 துணை ஜாதிகளும் இருக்கு. ஏறக்குறைய இந்த ஜாதிகள்லாம் தாலி கட்டுறாங்கன்னு வச்சா அப்போ பாரத தேசத்தோட சாம்பிரதாயம் தாலியா வச்சுக்கலாம். சரிதானே? ஆமா ஆமா. 7 மதங்கள்ல இந்து மதத்துல மட்டும்தான் தாலியை பத்தி எழுதப்பட்டிருக்கு. வேற எந்த மத புத்தகத்திலையும் தாலியை பத்தி எதுவும் இல்ல. தாலி இந்து மதத்தோட சாம்பிரதாயங்கிறது இதை வச்சு நல்லா தெரியுது. 29 மாநிலங்கள்ல வெறும் 9 மாநிலத்துல இருக்கிற ஹிந்துக்கள் மட்டும்தான் தாலி கட்டுறாங்க. பெங்காலி, பீகார், ஒரியா, காஷ்மீர், மார்வாடி, சிக்கிம் இப்படி பல பேர் தாலி கட்டுறதில்ல. 3000 ஜாதியில ஏறக்குறைய பாதி ஜாதியில தாலி கட்டுறதில்ல. தாலி பாரத நாட்டோட சாம்பிரதாயம் இல்லைன்னு இதன் மூலமா நமக்கு தெளிவா தெரியுது. சேலைய வேணா பாரத நாட்டோட சாம்பிரதாயம்னு நினைக்கலாம், தாலிய நினைக்க கூடாது. இந்திய நாட்டோட ஒற்றுமையை பாராட்டலாம், தேசிய கீதத்தை பாராட்டலாம், சட்டத்தையும் அரசையும் நம்ம பாராட்டலாம். நம்ம தேசபக்தியை இந்த அளவுக்கு காட்டினா போதுங்க. சரி, தாலி பாரத தேசத்தோட சம்பிரதாயம் இல்ல, ஆனா தாலி கட்டணும்னு பைபிள் சொல்லுதே. எங்க சார்? பிரசங்கி 4:12 முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது அப்படின்னு இருக்கே. அங்க 3 பேருக்காக எழுதப்பட்டிருக்கா, 3 முடிச்சுக்காக எழுதப்பட்டிருக்கா? அங்க ஒற்றுமைக்காக எழுதப்பட்டிருக்கா, திருமணத்துக்காக எழுதப்பட்டிருக்கா? எதுக்கு சார் வசனத்தை சரியா புரிஞ்சுக்காம நம்மள நாமே ஏமாத்திக்கணும்? தாலிங்கிறது நான் இதுக்கு முன்னால இருந்த மதத்துக்கு சம்பந்தமானது. தாலியில சிவன் பார்வதி குடிக்கொண்டிருக்காங்க, அதனால அது ஒரு அடையாளம்னு சொல்லி 3 முடிச்சுகள்லையும் 3 மூர்த்திகள் குடிக்கொண்டிருக்காங்கன்னு புராணங்கள்ல இருக்கு. பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு அடையாளமாக இருக்கிறத பிதா சுதன் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்றது தப்பு இல்லையா? சரி, தாலி ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்டது தான். ஆனா இது எதுவும் இல்லாம கல்யாணம் எப்படி பண்றது சொல்லு? ஆதாம் ஏவாள் திருமணம் எப்படி நடந்தது? தேவ வார்த்தையை மனிதனை ஒன்று சேர்க்கும். தேவ வார்த்தைகளே மனிதர்களை வழிநடத்தும். இந்த நம்பிக்கையும் ஆச்சாரமும் மனிதனை வழிநடத்தாது. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அவங்க 2 பேரையும் வழி நடத்தினா போதாதாங்க? இன்னும் ஏதாவது வேணும் அவங்களும் அவங்க சொந்தங்களும் கேட்டாங்கன்னா பைபிள் மாத்திக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கிட்டு, இப்படி பைபிளுக்கு விரோதமா வேற மதத்துல இல்லாததை நம்ம செஞ்சோம்னா நல்லது. அதை விட்டுட்டு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுங்க. மோதிரங்களும் தாலியும் ஒரு கணவன் மனைவியை ஒன்று சேர்க்காது, வழி நடத்தாது. தேவனே ஒன்று சேர்ப்பார். பல பேரு திருமண பத்திரிக்கை மேல விவாக பந்தம் அனைத்தையும் விட கனமானதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதலாமா? அது தேவ வசனம், அதுல என்ன தப்பு இருக்கு? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல பாதியை கட் பண்ணி கிறிஸ்துவ கூட எழுப்ப முடியாத ஆளு இல்லைன்னு எழுதலாமா? 14வது வசனத்துல பாதியை கட் பண்ணி நாங்க சொல்ற நற்செய்தி வீணுன்னு சொல்லலாமா? ஆஹா, அர்த்தம் மாறி போயிருங்கிறதுனால அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. எரேமியா 13வது அதிகாரம் 4வது வசனத்தை கூட பாதியை கட் பண்ண அர்த்தங்கள் மாறிடும் பாஸ்டர் ஐயா. அதுல
விவாகம் எல்லா விஷயத்தோட கனமாய் இருக்கணும் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா நாம விவாகம் எல்லா விஷயத்தோட கனம் வாய்ந்ததுன்னு எழுதுறோம். கனம் வாய்ந்ததா இருக்க வேண்டும் தான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம வசனத்தெல்லாம் மீறி கவனமா செய்யற மாதிரி முயற்சி பண்றோம். யாரோ புகழணுங்கிறதுக்காக நம்ம இஷ்டப்படி மாத்திக்கிறோம். வசனத்தை எழுதுனா எல்லாரும் பாராட்டுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வசனங்களை மாத்தக்கூடாது. திருமணம் கனம் வாய்ந்ததா இருக்கணும், அது ஆணை. யாருக்கு கனம் வாய்ந்ததா இருக்கணும்? மனிதனோட பார்வைக்கு இல்ல, தேவனோட பார்வைக்கு. திருமணம் எப்படி செஞ்சா தேவனோட பார்வைக்கு கனமா இருக்குமோ, வேத வசனத்தின்படி ஆலோசனை பண்ணி வேதத்தின்படி செய்யணும். தேவ ஆணைய நம்ம புகழுக்காக மாத்துறது ஒவ்வொருத்தரும் தான் சொந்த பந்தங்கள் பாராட்டுறதுக்காக செய்றாங்க. வேற மதத்தோட நடவடிக்கைகளை படிப்படியா நம்ம மதத்துல செஞ்சுட்டு தவறு செஞ்சுட்டு அதுக்கு வச்சிருக்கிற பேரு மெய் விவாகம். எப்படி நடந்தது ஐயா பரிசுத்த விவாகம்? கல்யாணங்கிற பேச்சு ஆரம்பிச்ச உடனே நேரம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, நல்ல நாள் பாக்குறது, மஞ்சள் வைக்கிறது, மஞ்சள் பூசுறது, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, மாவிலை தோரணம், மாலை மாத்திக்கிறது, தாலி, மெட்டி, இப்படி பல. தேவனுக்கு பிடிக்காத, தேவன் வேண்டாம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு அது மெய் விவாகம் சொன்னா எப்படி பாஸ்டர் ஐயா? இது தேவனோட பார்வைக்கு கனமா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, என் கருத்துக்கள்ல ஏதாவது தவறு இருந்தா இப்ப சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். வயசுல சின்னவனா இருந்தாலும் எனக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்லியிருக்க. நீ சொன்னதெல்லாம் சரிதான். அப்படின்னா ஜானியோட கல்யாணத்துல இப்படியெல்லாம் பண்ண வேணான்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. அவங்க இப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்காங்க. ஆஹா, சொல்ல மாட்டேன். சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்தா சர்ச்சுக்கு வர்றதே நிறுத்திடுவாரு. என்னங்க பாஸ்டர், நீங்களே இப்படி பேசுறீங்க? விசுவாசிகள் உண்மையை சொல்லி பொய்யானதை கண்டிக்க உரிமை உங்களுக்கு இருக்கு. வசனத்தின்படி உங்க பேச்ச கேட்டு நடக்கணும். அவங்க விருப்பப்படி போதிக்க கூடாது. ஒரு விசுவாசி சொல்றத கேட்டு அதன்படி நடக்கலன்னா அதுவும் பாவம்தான். கேட்கறதும் கேட்காததும் அவங்க விருப்பம். ஆனா சொல்ல வேண்டியது உங்க கடமை. இப்படி சொன்னா அவங்க சர்ச்சை விட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறீங்களே தவிர, சொல்லலைன்னா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களேன்னு நீங்க கவலைப்படல. என்ன சார் இதெல்லாம்? உங்களுக்கு சொல்ற வயசு எனக்கு இல்ல. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவங்க பேரண்ட்ஸ்ட்ட நான் விவரமா சொல்றேன். பிரைஸ் தி லார்ட் ஜானி. பிரைஸ் டு லார்ட்னா. என்னண்ணா வீட்டுக்கு வர சொன்னா இங்கே வர சொல்லிட்டீங்க? இந்த டைம்னா இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா பேசலாம். இன்னொரு நாள் எங்க வீட்டுக்கு வரலாம். மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கண்ணா. ஓ குட். ஓஹோ, அதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஜாதி, மதம், வரதட்சணை, அழகு இதெல்லாம் எதுவுமே இல்லாம தேவன் என்னோட கல்யாணத்தை அவர் சித்தப்படியே நடத்துறாருண்ணா. என் சந்தோஷத்துக்கு காரணமே இதுதான். அப்படியா? உண்மையா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஜானி, உன் கல்யாணம் எப்படி பண்ணலான்னு இருக்க? என்னண்ணா இது கூடவா தெரியாது? ஸ்டேஜ், டெக்கரேஷன், விருந்து. அப்படியா? பட்ஜெட் எவ்வளவு? 5 lakhsன்னு சொல்றாங்கண்ணா. ஜானி, அந்நியர்களுக்கு என்ன செஞ்சாலும் மனிதர்களுக்கு கனமா இருக்கணும்னு செய்வாங்க. கிறிஸ்துவர்கள் எது செஞ்சாலும் தேவ பார்வைக்கு கனமா இருக்கணும். ஆனா கல்யாணம்னு வந்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்கள போலவே நாமும் கூட பாக்குறவங்கலாம் ரொம்ப பெருமையா பேசணுங்கிறதுக்காக அப்படி செய்றோம். கடவுள் எல்லா விஷயத்திலையும் அடக்கமா இருக்கணும்னு சொல்றாரு. அந்நியர்கள் அப்படி கிடையாது. இருக்க பணத்தை வச்சுக்கிட்டோ இல்ல கடன் வாங்கியோ நம்மள எல்லாரும் பெருமையா பேசணும்னு கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பண்றாங்க. நாம வசனத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்கோம் ஜானி. நீ கல்யாணம் நல்லபடியா நடத்து. ஆனா பிரம்மாண்டமா பண்ணாத. எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணு. நீ கல்யாணத்துக்கு துணி வாங்கும்போது ஒரு முளை துணி கட்ட முடியாம ஏழைகள் இருக்காங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஜவுளி செலவை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்குன்னு கொஞ்சம் துணிமணி எடு. கடவுள் சந்தோஷப்படுவாரு. கல்யாணத்துல விசில், ஸ்ப்ரே அடிக்கிறது, கேக் எடுத்து முகத்துல பூசுற மாதிரி கலாட்டா இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. உன் கல்யாணத்தை அழகா நடத்து. அலப்பற பண்ணி நடத்தாத. இதெல்லாம் தேவையில்ல. வசனத்துக்கு விரோதமானதும் கூட. 10 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பண்ண கலாட்டாலாம் அந்த ஆல்பத்துக்குள்ள அடங்கி போயிடும். நம்ம சபையில 50,000 1 லட்சம் கூட இல்லாம பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாதவங்க பல பேர் இருக்காங்க. தேவையில்லாத செலவை குறைச்சி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வாழ்க்கை ஒளி பெறும். அவங்க வாழ்க்கை முழுவதும் தேவனை துதிப்பாங்க. எளியோருக்கு இறங்கணும்னு தேவன் சொல்லியிருக்காரு. மனைவி ஆடம்பரமா வந்து பெருமையா பேசுமே தவிர பாரங்களை சுமந்து கடமைகளை செய்யறதில்ல. உன்னால முடிஞ்ச ஒரு வாழ்க்கையை நிலைநிறுத்து. உன் கல்யாணம் ஒரு அடையாளமா இருக்கணும். கல்யாணத்துல வசனத்தை சொல்லாம காமெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பல அந்நியர்கள் வருவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆனவங்க கூட வருவாங்க.
அவங்க எல்லாருக்கும் திருவசனம் சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு திருவசனம் சொல்லுதோ அதை அவங்களுக்கு போதிக்கணும். திருமணம் கூட நற்செய்தி சொல்ற ஒரு இடமா தான் இருக்கணும். ஜானி, உன்னோட திருமணத்துல ஒரு நற்செய்தி சொல்லணும். பலரும் கல்யாணத்துல வான வேடிக்கையா நடத்துறாங்க. அதனால ஆடம்பரம் தெரியுமே தவிர அதுல ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. காசு வீணா செலவாகும், அவ்வளோதான். ஏழைகளுக்கோ ஊழியம் செய்யவோ பணம் கொடுக்க சொன்னா யோசிப்போம். ஆனா காசை கரியாக்க மட்டும் யோசிக்கவே மாட்டோம். பல விஷயங்கள்ல அந்நியர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போகுது. ஜானி, உன் கல்யாணத்துல எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம பாத்துக்க. ஜானி, விருந்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல? ஆமாண்ணா, கடைசி கல்யாணம் இல்லையா, அதுதான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. சரி, தேவனை கூப்பிட்டுருக்கியா? தேவன் கூப்பிட சொன்னவங்கள கூப்பிட்டுருக்கியா? புரியலையேண்ணா. என்னைக்காவது லூக்கா 14வது அதிகாரம் 8லேருந்து 14 வரையும் படிச்சிருக்கியா? கிறிஸ்துவர்கள் எப்படி விருந்து சாப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உறவுகளுக்கு விருந்து கொடுக்கறதால எந்த புண்ணியமும் கிடையாது. அவங்கள கூப்பிடாம போனா மட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சச்சரவுகள் வரும். நம்ம மேல அவங்க கோச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக நாம அவங்கள கூப்பிடுறோம், தவிர்க்க முடியாது. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ விருந்து சாப்பிடும்போது ஏழை, முடவன், கண்ணு தெரியாதவங்க, செவிடர்களை கூப்பிடு. அவங்க உனக்கு திரும்ப செய்ய முடியாதால நீ பாக்கியவான். தேவனோட மறு வருகையின் அப்ப உனக்கு புது வாழ்வு கிடைக்கும். கிறிஸ்து செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லாம போகுது. பணம் படைச்சவங்க, பாஸ்டரு, வசதியானவங்க மட்டும்தான் பந்தியில உட்கார்றாங்க. ஏழையும் பிச்சைக்காரர்களும் யாருமே கூப்பிடுறதில்ல. அப்படியே வந்தாலும் கேட்டுக்கு வெளியில நிக்க வைக்கிறாங்க. ஸ்டேஜ் மேல நின்னுக்கிட்டு தேவனே தேவனேன்னு அழைக்கிறோமே தவிர தேவன் சொன்னபடி மட்டும் செய்யறதில்ல. மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்துல தேவன் இப்படி சொல்றாரு, நான் பசியோடு இருக்கும்போது நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. மிக சிறியவனான என் சகோதரனுக்கு என்ன நீங்க செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீங்க. பத்திரிகையில தேவனையும் அவர் சீசர்களையும் விருந்துக்கு அழைச்சிருக்கோன்னு போட்டிருப்பாங்க. உண்மையிலே தேவனை கூப்பிடணும்னா ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுறவங்கள கூப்பிடணும். யாரு கூப்பிடுவா? அத பத்திரிகையில போடுறதோட சரி, கடைபிடிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஜானி, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? விருந்துக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டா வர முடியுமா? அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஒரு வேளை வந்தாலும் எங்கள் சொந்தக்காரங்க அவங்க கூட உக்காந்து சாப்பிட விருப்பப்படுவாங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஸ்டேஜ் மேல நின்னுக்கிட்டு தேவனே தேவனேன்னு அழைக்கிறோமே தவிர தேவன் சொன்னபடி மட்டும் செய்யறதில்ல. அத பத்திரிகையில போடுறதோட சரி, கடைபிடிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நாம வசனத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்கோம் ஜானி. நீ கல்யாணம் நல்லபடியா நடத்து, ஆனா பிரம்மாண்டமா பண்ணாத. உன் கல்யாணத்தை அழகா நடத்து, அலப்பறை பண்ணி நடத்தாத. ஜானி, உன்னோட திருமணத்துல ஒரு நற்செய்தி சொல்லணும். ஜானி, உன் கல்யாணத்துல எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம பாத்துக்க. தாலிக்கான செலவை குறைச்சிட்டோம், மோதிரத்தோட செலவை பாதியா குறைச்சிக்கிட்டோம், ஆடைக்கான செலவை குறைச்சிக்கிட்டோம், என்னோட துணிமணி செலவையும் ஜானி, குறைச்சிக்கிட்டோம், வாப்பா, டெக்கரேஷன் எப்படி செலவில் இருக்க? பாதியை குறைச்சிட்டோம், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்க வேண்டிய பார்ட்டியும் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணிச்சு. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். ஆமாம், உங்கள் பொண்ணு எங்க? அது அவளாப்பா வீட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு வேலைக்கு போயிருக்கா. பணம் இல்லாததுனால தானே உங்கள் பொண்ணு கல்யாணம் தள்ளி போயிட்டுருக்கு. ஆண்டி, இதில் 50,000 இருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்கள் பொண்ணு கல்யாணத்தை முடிங்க, திருப்பி எனக்கு தர வேண்டியதில்லை. ஜானி, உனக்கு கல்யாணம் இல்லப்பா, உனக்கு தேவைப்படுமே. என் கல்யாண செலவுக்கெல்லாம் இருக்கு, வச்சுக்கோங்க. இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஜானி, எனக்கு புள்ள இல்லாத குறைய நீ தீர்த்துட்டப்பா. நான் எதுவும் செய்யல ஆண்டி, தேவனை துதிங்க. ஆண்டி கண்ணுல சந்தோஷத்தை பார்த்தேன், என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு.
அவர் என்னை கூப்பிட்றத விட நானே அவர்கிட்ட போகலான்னு இருந்தேன். டேய் எங்கே இருக்கீங்க? நம்ம ஏரியாலே இருங்க, வந்துடுறேன். இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவ ஆணையில் இருக்கிற சந்தோஷத்தை நான் இப்போ உணர்றேன். தேவன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். அதனால தான் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரியப்படுத்துகிறாரு. பல பேர் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவனே உனக்கு ரொம்ப நன்றி. நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு இளைஞனும் அனுபவிக்கணும். எந்த கிறிஸ்துவ வீட்டில் விசேஷம் நடந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைகளுக்கும் அவங்க வயிறு நிறையணும். துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி கிடைக்கணும். உனது அன்பு பேச்சிலையும் பாட்டிலையும் இல்லாமல் நடைமுறையில் செய்து காட்ட தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார்.